வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு இன்னைக்கு 5வது நாளுக்கான கொஷின்ஸை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்துகிற கணக்கெல்லாம் பார்த்து அதில் நான் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தருமே ரொம்ப ஆர்வமாக ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையிலே அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் ஒரு கிளாப்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற கடைசி நாள் வரைக்கும் இந்த ஆர்வம் இருக்கணும். இப்போ முதல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு ஆர்வத்தில் வீடியோ தொடர்ச்சியாக பார்த்துடுறோம், ஆன்சர்லாம் பண்ணிடுறோம், இல்லை நோட்டில் எழுதி வச்சிடறோம். ஒரு 2 நாள் கழிச்சு இல்லை ஒரு வாரம் கழிச்சு ஏதோ ஒரு டைம் இல்லாமல் எழுதுறதை விட்டுடுறோம் அப்படின்னா அடுத்தடுத்து அது அப்படியே கண்டினியூ ஆகக்கூடாது. எது ஒரு 3 நாள் 4 நாள் எழுதலை அப்படின்னா அடுத்ததாக தொடர்ச்சியாக மேத்ஸ் பார்க்குறதே விட்டுட்டீங்க, திரும்ப ஒரு மாதம் கழிச்சு பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு புதுசாக இருக்கிறது மாதிரி ஆகிடும். ஸோ தொடர்ச்சியாக கேப் விடாமல் தினமும் பாருங்கள். தினமும் இந்த 10 கொஷினை ஒரு நோட் போட்டு எழுதுங்க. ஏன்னா முதல்ல ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதை எப்படி நாம் கரெக்டான வேவில் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. சரிங்களா? ஸோ டெய்லி இந்த 10 கொஸ்டினை எழுதுங்க, போட்டு பாருங்க. ஒரு வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் இருக்கிற எல்லா கேள்வியும் ரொட்டேஷனில் ஒரு வாட்டி அப்படியே ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. நீங்களே ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு 50 கேள்வி முடியுது அப்படின்னு வச்சுக்கோங்க, இன்னையோட 50 கேள்வி முடியுது அப்படின்னா நீங்களே ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்க. நீங்கள் எழுதி வச்ச கொஸ்டின்லேருந்து 18 அப்படின்னா 18வது கொஸ்டின் எடுக்கணும். எடுத்து பார்த்து அந்த கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா? 27 அந்த கொஸ்டின் எடுக்கணும். 27வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா? 49வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு நீங்களே ரேண்டமாக ஒரு நம்பரை சூஸ் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு செக் பண்ணணும். சரிங்களா? இது தொடர்ச்சியாக நீங்கள் ஒவ்வொரு முறையும் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா எப்போ நம்ம எக்ஸாம் எழுத போகிற அன்னைக்கு காலையில் வரைக்கும் இந்த விஷயத்த செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம பார்க்குற ஒன்றுமே மறக்காது. ஏன்னா சில நேரம் நமக்கு என்னென்னா நம்ம நல்லா பார்க்குறோம், திரும்ப ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா மறந்துடுதுன்ற இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் நீங்கள் அது கண்டினியூட்டி இல்லாததுடைய இதுதான். சரிங்களா? ஸோ எந்த வேலை எப்படி இருந்தாலும் ஒரு நாள் கூட கேப் விடாமல் நான் டெய்லியும் மினிமம் இந்த 10 கேள்வியாவது போட்டு பார்த்துருவேன் அப்படிங்கிற விஷயத்த வச்சுக்கிட்டீங்க, மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் நிச்சயமாக எக்ஸாமில் நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி 25 அவுட் ஆஃப் 25 அவுட் ஆஃப் 25 25க்கு 25 நிச்சயமாக எடுக்க முடியும். சரிங்களா? ஓகே, வாங்க இன்னைக்கான கொஷின்ஸுக்கு போகலாம். 41வது கேள்வி பாருங்கள். சிம்பிளிஃபை 171 into 171 minus 69 into 69 by 240. இதே மாடலில் நேற்று நம்ம ஒரு கொஷின் பார்த்தோம் பாருங்கள். இந்த 171 பெருக்கணும்லாம் இல்லை, இது ஏ, இதுவும் ஏ தான். அப்போ என்ன அர்த்தம்? ஏ ஸ்கொயர்னு இருக்குது மைனஸ் இது ஒரே நம்பர் தான், அப்போ இது பி ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். கரெக்டாக? அதாவது இதில் இடத்தையும் ப்ளஸ் பண்ணி ஒரு ஆன்சர், மைனஸ் பண்ணி ஒரு ஆன்சர். அப்போ 171ஐயும் 69ஐயும் ப்ளஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்குதுன்னா 240. அப்போ ஏ ப்ளஸ் பிக்கு 240 இன்ட்டு ஏ மைனஸ் பி 171 69 மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 0 102. அப்போ ஏ மைனஸ் பிக்கு 102. ஸோ மேலே இருக்கிற இந்த இவ்வளோ பெரிய நம்பரை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 240 இன்ட்டு 102ன்னு எழுதிக்கலாம். பை ஆல்ரெடி கீழே அவங்க டினாமினேட்டரில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 240. அப்போ 240 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும் அப்படின்னா 102ன்னு இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 102. அவங்க இந்த மாதிரி மேலே ஏதாவது கொடுக்குறாங்க, மேலேயோ இல்லை கீழேயோ எப்படி கொடுத்தாலும் இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு கொடுக்குறாங்கனாலே இப்போ மேலே கொடுத்துருக்காங்கன்னா கீழே கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏ ப்ளஸ் பியையோ இல்லைனா ஏ மைனஸ் பியையோ தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம நேற்று பார்த்த கொஸ்டின்லையும் அவங்க இதே மாடலில் தான் கொடுத்துருந்தாங்க பாருங்கள். சரியா? அடுத்ததான் 42. ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 72, 108, 2100. இது மூணுத்துக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னா மீ போ மா என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? இதை மெத்தடாக போடணும் அப்படின்னா போட்டே வரலாம். உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணுற வேலை கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மெத்தடெல்லாம் வேண்டாம். நான் ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ட்ரிக் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். ஏன்னா நேற்று ஒரு நண்பர் ஒருத்தர் வீடியோவை பார்த்துட்டு கால் பண்ணும்போது அதான் சொல்லியிருந்தாரு, சார் உண்மையிலே நீங்கள் சொல்கிற ட்ரிக்ன்றது எல்லா கொஸ்டினுக்கும் சொல்கிறது இல்லை, ஆனால் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த மாடலில் இருக்கிற எல்லா கொஸ்டினுக்கும் அது மேட்ச் ஆகிறது மாதிரி இருக்குது, அதனாலேயே அவ்வளோ இதுவாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த ட்ரிக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் எந்த கொஸ்டின் இந்த மாதிரி எல்சிஎம் கேட்குறாங்க அப்படின்னாலும் இப்போ நம்ம சொல்ல போகிற ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா 72 எந்தெந்த டேபிளில் வரும்னு பார்க்குறேன். இப்போ உதாரணத்துக்கு 72 நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா 8 9 72ன்னு பிரிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கீழே இருக்கிற ஆன்சரில் எந்த ஆன்சர் 9ஆம் வாய்ப்பாட்டில் வருதுன்னு பார்க்குறேன். ஏன் 8 எடுக்காமல் 9 எடுக்கிறேன் அப்படின்னா 9ஆம் வாய்ப்பாடை யோசிக்கிறது நமக்கு ஈஸி. நம்ம ஏற்கனவே டிவைசபிலிட்டி ரூல் சொல்லியிருக்கோம், வகுபடும் தன்மை. 9ஆம் வாய்ப்பாட்டில் வரணும்னா என்ன? இருக்கிற எல்லா நம்பரையும் ஆட் பண்ணால் வரக்கூடிய நம்பர் 9ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கணும். இப்போது 72ங்கிறது 9ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அவங்க எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அப்போ கீழே இருக்கிற ஆன்சர் எந்த வாய்ப்பாட்டில் வரணும்னா 9ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். இப்போ பாருங்களேன், 7 3 10, 10 8 18, 0 கூட்டினாலும் என்னதான் வருது? 18ன்னு வருது. 18 9ஆம் வாய்ப்பாட்டில் வரும். ஓகே, இருக்கட்டும். அடுத்தது வரும் 2 1 3 0 0 3ன்னு வருது.
3 9ஆம் வாய்ப்பாட்டில் வராது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. இங்கே பாருங்க 6 3 9, 9 6 15, 0 கூட்டினா என்ன வருது 15. 15 9ஆம் வாய்ப்பாட்டில் வராது. ஸோ இதுவும் ஆன்சர் இல்லை. இங்கே 8 2 10, 10 4 14, 0 கூட்டினாலும் 14. 14 9ஆம் வாய்ப்பாட்டில் வராது. ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. அப்போ எது மட்டும்தான் நம்ம கிட்ட ஃபைனலா நிக்குதுன்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான் நிக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 37,800. எவ்வளவு ஈஸியா முடிஞ்சிச்சு பாருங்க. உங்களுக்கு சொல்றதுக்காக எனக்கு இவ்வளவு டைம் எடுக்குது. ஆனா இங்க இருக்கிற நம்பரை பிரிச்ச உடனே 9ஆம் வாய்ப்பாட்டில் வருது, 3ஆம் வாய்ப்பாட்டில் வருது, எந்த ஐடியாவோ. இப்போ 72 எனக்கு பார்த்த உடனே என்ன தோணுச்சு, 8 9 72 தோணுச்சு. அப்போ 9ஆம் வாய்ப்பாட்டில் வரதை பார்த்தேன். ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது. வேலையே முடிஞ்சிச்சு பாருங்க. இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா வழக்கமா பண்ற மாதிரி 72 108 2100 டானா போட்டு செய்வோம் இல்லையா, எல்சிஎம் எடுக்கிறதுக்கு அந்த மெத்தட், அதை போட்டு செஞ்சுட்டு வரணும். சரிங்களா? நம்ம அதுக்கான ஐடியாவையும் ஏற்கனவே எல்சிஎம் ஹெச்எஃப் டாபிக்கு டைப் வைஸ் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் டைப்பை இதை வச்சு தான் சொல்லியிருக்கோம். ஆனால் இவ்வளோ பெரிய நம்பர்லாம் வரும்போது நீங்கள் இந்த விஷயம்லாம் யூஸ் பண்ண வேண்டியதே கிடையாது. சப்போஸ் 2 ஆன்சர் 9ஆம் வாய்ப்பாட்டில் வர மாதிரி கொடுத்துட்டாங்க சார் அப்படின்னா அப்போ அடுத்தது நீங்கள் எங்கே போகலாம், 8ஆம் வாய்ப்பாடை யோசிக்கலாம். அப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஆனால் இங்கே நமக்கு அதுக்கான அவசியமே இல்லாமல் இருக்குது பாருங்க. பெரும்பாலும் அதுக்கான அவசியமே தேவைப்படாது. அப்படி எங்கேயாவது வருது அப்படின்னா அப்போ நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது புரிஞ்சுதா இது? சரியா? அடுத்ததான் 43. த 7th term ஆஃப் த சீக்வன்ஸ். இந்த தொடர் வரிசையில் 7வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல் உறுப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 0.12. நான் இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1.2 இன்ட்டு 10⁻⁻1 எழுதலாம். ஏன் -1 வைக்கிறேன்னா நம்ம பாயிண்ட்டை இங்கேருந்து ரைட் சைடில் தள்ளி வச்சிருக்கோம். அப்போ பவரில் மைனஸ் கொடுத்தாதான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது முன்னாடி போகும். சரிங்களா? ஸோ பாயிண்ட் ரைட் சைடில் இங்கே தள்ளுறதால 10 பவரில் என்ன சேர்த்துக்கிறேன் அப்படின்னா -1 சேர்த்துக்கிறேன். அப்போ முதல் நம்பர் 1.2 இன்ட்டு 10⁻⁻1. ரெண்டாவது நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க 0.012. இதை எப்படி எழுதலாம் 1.2 இன்ட்டு 10⁻⁻2ன்னு எழுதலாம். ஏன் இந்த பாயிண்ட்டை 1 2 டிஜிட் இங்கே கொண்டு வரேன். என்னன்னா எல்லாத்தையுமே நான் என்னவா மாத்துறேன்னா 1.2 மாத்துறேன். ஏன் 1.2 மாத்துறேன்னா பாருங்க கீழே ஆப்ஷனில் கொடுத்துருக்க எல்லாமே 1.2 கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே நல்லா கவனிங்க. முதல் நம்பருக்கு 10⁻⁻1, ரெண்டாவது நம்பருக்கு 10⁻⁻2. அப்போ கண்டிப்பாக மூணாவது நம்பருக்கு 10⁻⁻3, 4 பவரில் -4, 5 6 7 அப்படின்னா அப்போ 10 பவரில் என்ன வரும், 10 பவரில் -7 வரும். எங்கே இருக்குது, இது +6 +7, இது -6. அப்போ இதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 1.2 இன்ட்டு 10⁻⁻7. அவ்வளோதான். அப்போ இங்கே நமக்கு என்ன ஐடியா தெரியணும்னா இதை 10 பவராக மாற்றுறதுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா வேலை முடிஞ்சிச்சு பாருங்க. சரிங்களா? அடுத்ததா கொஸ்டின் நம்பர் 44. 9/8 divided by 3/5 of 3/4 plus 3/5. போர்ட் மாஸ் ரூல் நல்லாவே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம இதை யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். பிராக்கெட் இருக்கா? ஆமாம், இருக்கு. 3/4 plus 3/5. 4க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுக்கணும். இங்கே பாருங்களேன், 3/4 plus 3/5. இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருக்கிறத உங்களுக்கு சிம்பிளை பண்ணோன்னா நான் ஒரு ஈஸியான ட்ரிக் சொல்கிறேன் பாருங்களேன். கீழே இருக்கிற ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேங்க. 4 5s are 20. மேலே அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 5 15, 4 3 12, 15 ஒரு 12 27. இதான் ஈஸியான ட்ரிக்கா சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம போட்டிருக்கிறத பாருங்களேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைலி மாதிரி இருக்கும். அதாவது கீழே இருக்கிற இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இதை இந்த பக்கமும் கொண்டு வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இது கவனிச்சிங்கன்னா ஒரு ஸ்மைலி மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ பார்க்கும்போதே இது நல்லா இருக்கும். இது எப்போ ஒரு ஃப்ராக்ஷன் பின்னங்கள் அடிஷனலையோ சப்ராக்ஷன்லையோ வருதுன்னா இந்த ஐடியாவை யூஸ் பண்ணலாம். இங்கே ரெண்டுத்தையும் மல்டிப்ளை, இங்கே கிராஸ் மல்டிப்ளை, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்ன கிடைக்குது 27/20. இப்போ இந்த ப்ராக்கெட் எனக்கு முடிஞ்சிடுச்சு. இந்த ப்ராக்கெட் தான் நான் என்னவா மாற்றிட்டேன் அப்படின்னா 27/20ன்னு மாற்றிட்டேன். முன்னாடி என்ன இருக்குது, ஆஃப். போர்ட் மாஸ் ரூல் படி பி முடிஞ்சிடுச்சு. அடுத்தே நம்ம என்ன தான் சொல்லியிருக்கோம், ஆஃப் தான் சொல்லியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல ஆஃப் வருது பாருங்க. ஆஃபுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது 3/5. அப்போ 3/5 ஆஃப். ஆஃப்னா ஒன்றும் இல்லை, மல்டிப்ளைன்னு அர்த்தம். ஏன் அதை மல்டிப்ளை பண்ணாமல், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா டிவிஷனுக்கு அப்புறம் தானே மல்டிப்ளை அப்படின்ட்டு முதல்ல மல்டிப்ளை போட்டிங்கன்னா டிவிஷனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணுவீங்க. தப்பு. ஆஃப் இருக்கிறதால மல்டிப்ளை தான், ஆனால் ஆஃப் இருக்கிறதால அதை முதல்ல செய்யணும். அப்போ 3/5 இன்ட்டு 27/20. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 3 27 பேருக்குன்னா 81, 5 20 பேருக்கணும்னா 100. அப்போ இது வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. இப்போ முன்னாடி இருக்கிற நம்பருக்கு வாங்க. முன்னாடி என்ன இருக்குது 9/8 டிவைடட் பைன்னு இருக்குது. கரெக்டாக? டிவைட் இருக்குன்னா என்ன பண்ணணும், டிவைடை மல்டிப்ளையாக மாற்றிக்கணும். அடுத்து வரக்கூடிய டேர்மை ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கணும் தலைகீழாக. அப்போ பாருங்கள் 9 9 9 9 81. இங்கே 2 8 25 100. அப்போ மீதி என்ன கிடைக்குது
மேலே 25, கீழே 9 18. 25/18. 25 எத்தனை 18 இருக்கு? ஒரு 18. 25ல் 18 போயிடுச்சுன்னா மீதி 7. புரியுதா? ஒரு 18 இருக்கு, மீதி 7. பையில் இருக்கிற 18 அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ ஆன்சர் 1/7/18. ஓகேங்களாமா? இது 44. அடுத்ததா 45th கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 8% வட்டி விதத்தில் 3 மடங்கு ஆவதற்கு பிடிக்கும் காலம். இது நம்ம தனி வட்டி டாபிக்ல போன வாரம் கொஸ்டின் போடும்போது சொல்லியிருந்தோம் பாருங்க. எத்தனை மடங்கு சொல்றாங்களோ அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணிடணும். 3 மடங்குன்னா 3ல இருந்து 1 மைனஸ் பண்ணிடுறேன், 2 பை பெர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க? 8. ஸோ பைல 8 இன்ட்டு 100. ஏன்னா பெர்சன்டேஜ் அப்படிங்கிறதால இன்ட்டு 100. முடிஞ்சு போச்சு பாருங்க. 1 2 4 2 8. ஒரு நாள் 4 25 நாங்க 100. ஸோ மீதி நிற்கிற நம்பர் 25. அப்போ எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் சி 25 ஆண்டுகள். ஒன்றுமே இல்லை பாருங்க. இதில் என்ன தெரிஞ்சிருக்கணும்? மடங்குல இருந்து 1 மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். எத்தனை மடங்கு கொடுத்தாலும் அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணணும். சரியா? 46. த கரெக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜிசிடி அண்டு எல்சிஎம். அதாவது இரு வெவ்வேறு எண்களின் ஜிசிடி மற்றும் எல்சிஎம்முக்கு சரியான தொடர்பு. இங்கிலீஷில் கொடுக்கும்போது வெறும் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜிசிடி அண்டு எல்சிஎம்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் இந்த வார்த்தையை அழகாக சேர்த்துருக்காங்க பாருங்க. இரு வெவ்வேறு எண்களின், இந்த வார்த்தை தான் முக்கியம். ஏன்னா ஒரே மாதிரியான நம்பர், ஒரே நம்பராக இருக்குது ரெண்டுமே அப்படின்னா எல்சிஎம் ஜிசிடி ஈக்குவலாக வந்துடும். கரெக்டாக? ஸோ இங்கிலீஷில் அந்த வார்த்தையை விட்டுருக்காங்க. ஆனால் இந்த வார்த்தை தான் முக்கியம். இரு வெவ்வேறு எண்களின் ஜிசிடி எல்சிஎம். இது நம்ம முன்னாடி ஏற்கனவே எல்சிஎம் ஹெச்எஃப் பார்க்கும்போது நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். என்னன்னா எப்போவுமே எல்சிஎம் தான் எதை விட பெருசாக இருக்கும் அப்படின்னா ஜிசிடியை விட பெருசாக இருக்கும். 100% எல்சிஎம் தான் பெருசாக இருக்கும், ஜிசிடி தான் சின்னதாக இருக்கும். ரெண்டு வேறு நம்பர் எடுக்கிறோம்னா அப்போ ஆன்சர் மீ போ மா இஸ் கிரேட்டர் தென் மீ போ வா. எல்சிஎம் இஸ் கிரேட்டர் தென் ஜிசிடி. இந்த சிம்பிளுக்கு அர்த்தம் தெரியும்ல, கிரேட்டர் தென். அதாவது எந்த பக்கம் பெருசோ அந்த பக்கம் வாய் திறந்துருக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ 4th ஆப்ஷன் தான். 4th ஆப்ஷன் எங்கே வச்சிருக்காங்கன்னா ஆப்ஷன் டியில். முடிஞ்சு போச்சு. சின்ன ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஓகேவா? அடுத்த 47. பிக்யூஆர்எஸ்டி என்பன கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின் பி மைனஸ் 4Q + 6R - 4S + T. இப்போ பாருங்க, பிக்யூஆர்எஸ்டி ஒரு 4-5 நம்பரை கொடுத்துட்டு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக அவங்க எத்தனை நம்பர் சொன்னாலும் சரி, நீங்கள் லைனாக 1 2 3 4 5ன்னு எடுத்துக்கோங்க போதும். கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறீங்க? அவங்க 3 நம்பர் கொடுத்தா 1 2 3, 4 நம்பர் கொடுத்தா 1 2 3 4, எத்தனை நம்பர் கொடுக்குறாங்களோ அத்தனை வரைக்கும். அப்போ 1 2 3 4 5. ஸோ பியோட வேல்யூ 1, கியூக்கு 2, ஆருக்கு 3, எஸ்ஸுக்கு 4, டிக்கு 5. கொண்டு வந்து அப்படியே இங்கே அப்ளை பண்ணுங்க. பிக்கு 1 மைனஸ் 4Q, கியூவுக்கு 2ன்னு வச்சுருக்கோம். அப்போ 4 2 8 ப்ளஸ் 6R, ஆருக்கு என்ன வச்சுருக்கோம்? 3ன்னு வச்சுருக்கோம். அப்போ 6Rனா 3 6 18 மைனஸ் 4S, எஸ்ஸுக்கு என்ன வச்சுருக்கோம்? 4. 4Sனா 4 பெருக்கல் 4 16, மைனஸ் இருக்கிறதால மைனஸ் 16 ப்ளஸ் டிக்கு என்ன வச்சுருக்கோம்? 5. அப்போ ப்ளஸ் 5. சரியா? அவ்வளோதான். அப்படியே ப்ளஸில் இருக்கிற நம்பர் தனியாக, மைனஸில் இருக்கிற நம்பர் தனியாக கூட்டுங்க. ப்ளஸில் பாருங்கள் 1 18 19, 19 ஒரு 5 24. மைனஸில் இருக்கிறதெல்லாம் கூட்டுங்க. -8 -16 -24. 24 24 போயிடுச்சுன்னா 0. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 0. ஒன்றுமே இல்லை. இது மெத்தடாக போனோம்னா அது ஒரு பெரிய வேலை. ஆக்சுவலாக 10th இதெல்லாம் 5 மார்க் கொஸ்டின் இது. ஆனால் நமக்கு வெறும் 1 2 3 4 தெரிஞ்சால் போதும், ஆன்சரை போட்டு முடிச்சிடலாம் பாருங்க. சரிங்களாம்மா? அடுத்ததா 48. த ஜிசிடி அண்ட் எல்சிஎம் ஆஃப் 90 150 225. இது மூணுத்துக்கும் மீபோவா மற்றும் மீபோமா கேட்டிருக்காங்க. இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னோம்ல, 2 நம்பரோ 3 நம்பரோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எடுக்கிறோன்னா எது பெருசாக இருக்கும்? மீபோமா தான் பெருசாக இருக்கும், மீபோவா சின்னதாக இருக்கும். அப்போ இவங்க கொடுத்துருக்கிற ஆர்டர் படி ஃபஸ்ட்டு மீபோவா கொடுத்துருக்காங்க, செகண்டு மீபோமா கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஆன்சரில் ஃபஸ்ட்டு இருக்கிறது சின்ன நம்பராக இருக்கணும், செகண்ட் இருக்கிறது பெரிய நம்பராக இருக்கணும். ஃபஸ்ட்டு இருக்கிறது சின்னது, செகண்டு பெருசு. ஃபஸ்ட்டு சின்னது, செகண்டு பெருசு. ஆனால் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பெருசாக இருக்குது, செகண்டு சின்னதாக இருக்குது. கட்டாயம் இது ஆன்சர் இல்லை. இங்கேயும் ஃபஸ்ட் நம்பர் பெருசாக இருக்குது, செகண்ட் நம்பர் சின்னதாக இருக்குது. இதுவும் ஆன்சர் இல்லை. நான் சொல்கிறது புரியுதா? எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ஏ கண்டுபிடிக்க வேண்டாம், இருக்கிற ஆன்சர்லேருந்தே எது வரும் வராதுன்னு சொல்கிற முடியும். சரியா? அப்போ இது ரெண்டும் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. ரைட். அடுத்தது வருவோம். 90. மறுபடியும் முன்னாடி சொன்னால் அதே வேலை தான். எல்சிஎம் அப்படின்னா என்ன பண்ணணும்? எந்த வாய்ப்பாட்டில் வருதோ அந்த வாய்ப்பாட்டில் இருக்கக்கூடியதா. இப்போ உதாரணத்துக்கு 90 நான் பிரிக்கிறேன். 90 9 10 90ன்னு பிரிக்கிறேன். 9ஆம் வாய்ப்பாடு இருக்கலாம், 10ஆம் வாய்ப்பாடு இருக்கலாம். நம்ம எல்சிஎம் தான் பார்க்க போகிறோம். எல்சிஎம்னா 2வது இருக்கிறது. ஸோ 10ஆம் வாய்ப்பாட்டில் வரணும் 2வது நம்பர். ஏன்னா எல்சிஎம் பார்க்குறப்ப அப்போ தான் அந்த வாய்ப்பாடு பார்க்கணும். அப்போ 10ஆம் வாய்ப்பாடு
450 10ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 225 10ஆம் வாய்ப்பாட்டில் வராது. ஸோ இது ஆன்சர் கிடையாது. அப்போ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ 15, 450 முடிஞ்சிச்சு பாருங்க. நீங்கள் இல்லைனாலும் என்ன பண்ணலாம், 90, 150, 225ன்னு எழுதி வழக்கமாக போடுற மாதிரி போட்டு எல்சிஎம் ஹெச்சிஎம் கண்டுபிடிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஐடியாவே வேணாங்கிறேன். இது தெரிஞ்சதுன்னா எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். சரிங்களாமா? இது 48. 49th கொஸ்டின் பாருங்க. y மைனஸ் 1/y ஈக்குவல் டு 6 எனில் y கியூப் மைனஸ் 1/y கியூபின் மதிப்பை காண்க. இதுக்கும் நம்ம தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். ஸ்கொயரில் வந்தால் என்ன பண்ணணும், கியூப்பில் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா அதோட லிங்க்கையும் உங்களுக்கு கீழேயும் தரேன், டிஸ்கிரிப்ஷனையும் தரேன், நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லையும் நான் உங்களுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க, அதுக்கு எப்படிலாம் ஆன்சர் பண்ணுறதுன்றது ஒரு தெளிவான வியூ கிடைக்கும். இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா ஒயில் கொடுத்துட்டு ஒய் கியூபில் கேட்டிருக்காங்க இல்லையா, ஜஸ்ட் இந்த கொடுத்துருக்க நம்பரை கியூப் பண்ணுங்க. 6 கியூப் பண்ணணும். இங்கே நடுவில் என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க, மைனஸ். இங்கே மைனஸ் கொடுத்துருந்தா நம்ம ப்ளஸ் போடணும், ப்ளஸ் கொடுத்துருந்தா மைனஸ் போடணும். போட்டுட்டு 3 இன்ட்டு மறுபடியும் இந்த நம்பர் கியூப் பண்ணணும், குறிய மாற்றணும். 3 இன்ட்டு அவங்க சொல்லியிருக்கிற நம்பர் 6. 6 கியூப் பண்ணால் 216 ப்ளஸ் 3 6 18, ரெண்டுத்தையும் கூட்டுறேன், 8 6 14, 3 2. ஸோ ஆன்சர் 234. ஆப்ஷன் சி 234. வேற ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அடுத்ததா 50. ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் பெருக்குத்தொகை 625 எனில் முதல் உறுப்பை காண்க. எத்தனை உறுப்போட பெருக்குத்தொகை சொல்லியிருக்காங்க, 4 உறுப்போட பெருக்குத்தொகை என்ன சொல்லியிருக்காங்க, 625. ஒன்றுமே இல்லை, கீழே கொடுத்துருக்கிற ஆப்ஷன்லேருந்தே பண்ணலாம். கீழே கொடுத்துருக்கிறதுல எந்த நம்பரை 4 முறை பெருக்கினா 625 வரும்னு பாருங்க. வேற ஒன்றுமே இல்லை, கீழே இருக்கிறது எந்த நம்பரை 4 முறை பெருக்கினா 625 வரும் அப்படின்னு பார்க்கணும். 25 2 முறை பெருக்கினாலே 625. அப்போ கண்டிப்பாக 35ன்றது அதிகமாக தான் வரும் 2 முறை பெருக்கினாலே. 5 பாருங்களேன், 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5, 5 25, 5 25, 25 பெருக்கினேன் அப்படின்னா 625 வந்துடுச்சா? ஏன்னா 4 உறுப்பு கொடுத்துருக்காங்க, பெருக்குத்தொடர் வரிசை. அதனால் நீங்கள் எப்படி பார்த்தா போதும், எந்த நம்பரை 4 முறை பெருக்கினா 625 வரும்ன்ட்டு. சார் 5 நம்பர் 6 3 நம்பர்லாம் 5 நம்பர் 6 நம்பர்லாம் கொடுப்பாங்கன்னா அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. 3 4 வச்சு தான் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். சரியா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 5. முதல் உறுப்பு தான் கேட்பாங்க. இந்த ஒரே ஒரு கண்டிஷனை கொடுக்குறாங்கன்னா முதல் உறுப்பு மட்டும் தான் கேட்பாங்க. அதனால உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. 3 கொடுத்தாலும் 4 கொடுத்தாலும் 5 கொடுத்தாலும் எப்பவுமே அது பிரச்சனை இருக்காது. ஒருவேளை 3 உறுப்பு கொடுக்குறாங்கன்னா எந்த நம்பரை 3 முறை பெருக்கினா அவங்க சொல்லியிருக்கிற நம்பர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே போதும். நம்ம புரிஞ்சது முடியுமா? ஸோ இந்த வாரம் இப்போ வரைக்கும், இந்த வீடியோ வரைக்கும் நம்ம மொத்தமாக காலை எழுந்தவுடன் கணக்கில் மொத்தம் 50 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த கொஷின்ஸ்லாம் திரும்ப திரும்ப ரொட்டீனாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. சரிங்களா? நம்ம டெய்லியும் தொடர்ச்சியாக இதே மாதிரி 10 கேள்விகளை பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு 10 கேள்வியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.